அதுக்கு சட்ட ரீதியாக எவ்வாறு எங்களுடைய முரண்பாடுகள் இல்லாமல் எவ்வாறு எங்களுடைய பிரதேசங்களை விடுவிப்ப என்ற அடிப்படையில் விகார அலுவலகத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்த நாங்கள் ஏற்கனவே அளவீட்டு பணி நடைபெற்ற போது எங்களுடைய பாதை அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பாதையை விடுவிக்குமாறு அனுப்பப்பட்டிருந்த கடிதத்துக்கு அமைய பலாலி போலீசாரால் என் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. சபையினுடைய தலைவர், செயலாளர் இருவர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த வழக்கின் அடிப்படையில் இன்று கட்டளையிடுவதாக இருந்த போதும் இந்த கட்டளை வருகின்ற 6ஆம் மாதம் 25ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பிரதேசத்தினுடைய காணி பிடிப்பு சம்பந்தமான செயற்பாடு, விகாரம் செயற்பாடு அவ்வாறு செல்கிறோம் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொண்டு தீர்மானம் எடுத்தாங்கன்னா பயனோட நீங்களும் அதை சொல்லிடுறீங்க. 11ஆம் தேதி நிறைவடைந்து ஒரு வார காலத்துக்கு பின்னுக்கு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யணும். அதைத்தான் இப்போ நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யாமல் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யாமல் அவையே வழக்கு போயிருக்கணும். உண்மையா நாங்கள் அதுக்காக நீங்கள் கொடுத்த அதற்கு வழக்கு போடலாம் இல்லை இல்லை, அந்த வழக்கு சம்பந்தம் அந்த நோட்டீஸுக்கு எதிரான வழக்கு தானே நடக்குது. ஏற்கனவே அது வழக்கு நடக்க அந்த வழக்கு திரும்ப எந்த ஒரு இதாக போயில அந்த நாங்கள் கொடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு எதிராக தான் அந்த வழக்கு. அப்போ அந்த வழக்கு நடந்து கொண்டு கேட்க அந்த உடல் வேற இருக்கு. அந்த நேரத்தில் அது தேவையில்லை. அது 25ஆம் தேதிக்கு போட்டு திரும்ப 6ஆம் மாதம் 25. அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு இருக்கா, இந்த வியாழ வழக்கும் முதல் 5 பேருக்கு வழக்கு போடுறாங்க போலீஸார். சரியா? அதே வழக்க அந்த 5 பேரையும் சேர்த்து பேருந்து 15 பேருக்கு வழக்கு போடுறது. அப்படின்னு சொன்னா போலீஸாருக்கு அங்கே 36 பேருக்கும் போடுறது. அப்போ போலீஸார் அங்கே நீதிமன்றத்திலே ஒரு விளையாட்டு முறையாக நடக்குதோ என்னென்ன நாட்டு இருக்கு. இது நாங்கள் லீகலுக்கே கடிதம் கொடுத்து அந்த லீகலுக்கு எதிராக வழக்கு நடந்து கொண்டிருக்கு. நீதிமன்ற செயற்பாடு இருக்கிறபடியாங்களுக்கு நாங்கள் மேலதிக வியாக்கியானங்களை சொல்ல முடியாது. நீதவான் எங்களுக்கு இன்றைக்கு கூப்பிட்டு சொல்லிவிட்டது, உங்களுடைய இந்த வழக்கு சம்பந்தமான கட்டளை 6ஆம் மாதம் 25ஆம் தேதிக்கு தமிழிடப்பட்டிருக்கிறேன். ஒரு முறையும் இந்த பலாலி போலீஸ் ஒரு பிரதமருக்கும் தவிசாளருக்கும் செயலாளருக்கும் வழக்கு போடியும். இப்போ நீங்கள் எங்களோட பிரதேச செயற்பாடில் நாங்கள் தலையிடலாம் நீங்களே நமக்கு எதிராக போலீஸுக்கு எதிராக வழக்கு போடல இதுவரை. இப்போ ஒரு வழக்கு நடந்து கொண்டு இருக்குதானே, இந்த வழக்கு எங்கள்கிட்ட லீகல் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அவையே ஆஃபீஸராக கொண்டே ஆஃபீஸில் போட்டிருக்கலாம். இப்போ நாங்கள் ஆஃபீஸெல்லாம் செய்யணும், எங்கள்கிட்ட டியூட்டியை செய்யறதுக்கு கொடுத்துருக்கோம். அந்த டியூட்டியை தான் இதை போட்டுக்கணும். இப்போ அந்த ஓடருக்கு எதிராக தான் ஓட வரப்போகுது. என்னென்ன வர வேண்டிய தேவைப்பாடு நாங்கள் இது ஏற்கனவே தீர்மானித்து நாங்கள் அங்கே மேலதிகமாக கட்டப்படுறது பார்க்க போனாங்க. சபையால் தீர்மானித்து அதை பார்க்க போயில்லை. அங்கே அமைச்சரும் ஜிஏயும் நின்றது எதிர்ச்சியா. இந்நேரம் அந்த அமைச்சர் அன்றைக்கு சொன்ன விஷயம் இந்த வீதி சம்பந்தமாக முக்கியமாக கதைச்சதும் உங்களோட நான் பக்கத்தில் நின்றேன். அப்போ வீதி சம்பந்தமாக கதை கேட்கல. ஒரு கிழமைக்கு வழக்கு போட எல்லாம் நாங்கள் தீர்மானித்து போட்டு தான் நாங்கள் போடணும். அப்போ நீங்கள் வழக்கு ஒன்றும் போட வேண்டாம், இந்த வீதியை முதல் விடுவிப்போம், இந்த வீதியை அடையாளப்படுத்தி முதல் வீதியை விடுவிப்போம்னு சொல்லி கௌரவ அமைச்சரால் சொல்லப்பட்டது. உங்களுக்கு முன்னால் எனக்கு முன்னால் ஜிஏக்கு முன்னால். அப்போ அந்த வீதி விடுதலை சொன்னது 7ஆம் மாதம். இப்போ அடுத்த 7ஆம் மாதம் வரை இப்போ கணக்கு நடவடிக்கை நடந்து கணக்கு போராட்டங்கள் கைதுகள் எல்லாம் நடந்து அடுத்த 7ஆம் மாதத்துக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு வந்துருக்கு. அப்போ நாங்கள் இவ்வளவு நாளும் நீதிமன்றத்துக்கு ஏன் போடையில்லை, வழக்கு ஏன் போடையில்லைன்னு கேட்டவை எல்லாருக்கும் கேள்விக்கு பதில் வந்துட்டு என்னன்னு சொன்னா வீதியை விடுறதுக்கு கூட விடையலான்னு சொல்லி தவிசாளருக்கும் செயலாளருக்கும் வழக்கு போடுற அளவுக்கு நிலைமை வந்துட்டு. அப்ப அளந்தாலும் அது விட போறது இல்லைன்றதும் அளக்காட்டியும் விட போறது இல்லைன்னு அப்ப நாங்கள் லெட்டர் பேட்ல கடிதம் கேட்டதும் நியாயம் என்றதும் எல்லாம் ஒத்துக்கொள்றீங்க தானே. லெட்டர் பேட்ல அப்ப நாங்கள் தவிசாளர் அன்றைக்கு வாய் மூலம் சொன்னவர் அமைச்சர் சொன்னவர் இந்த வீதியை விடுவோம், அதுக்கு ஒரு பகுதி மேல விட்டவர். அது நான் கலதாக சொல்லியிருக்கேன். என்ன பகுதின்னு சொன்னா வீதியை முதல் பிடிப்போம், பிறகு மற்ற பிடிப்போம்னு சொல்லி போடு. பிடிப்பம் இல்ல விடுவிப்போம் என்று சொல்லி அந்த பகுதி மேல அதுல ஒரு அமைச்சராக இருந்த ஒன்று ஜிஏயா இருந்த ஒன்று தவிசாளருக்கு அந்த அந்த எங்கட பிரச்சனை எவ்வளவு விளையாட்டுத்தனமா போகுதுன்னு பாருங்க. இந்த 7 மாதம் கடந்து நாங்க வழக்கில் போய் நிற்கிறோம். அப்ப அளந்தாலும் நீ விட போறது இல்லை, அளக்காட்டியும் விட போறது இல்லை, வீதியையும் விட போறது இல்லை. அப்ப இன்றைக்கு தவிசாளரும்
செயலாளருமே வழக்கு கலைகிற நிலையில அந்த 17 பேரும் வழக்கு போட்டு எப்படி அலையலாம் என்று வளர்ந்தாலும் சொன்னீங்க. போராடி வழக்கு வந்து இதே சில பேர் சொல்லியிருக்கீங்க, சில பேர் பார்த்தா சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா நாங்கள் குழப்பி போட்ட மாட்டோம். எப்படி நாங்கள் இந்த வீதியை விட சொல்லி கடிதம் போட்டதால நாங்கள் குழப்பி போட்டோம். சவக்காரர் அதை குழப்பி போட்ட மட்டும் தான் இப்பவும் கருத்து சொல்லி கொண்டிருக்கீங்க. தவிர அது எப்படி விடுவிக்க போற மட்டும் அது எனக்கு கருத்து சொல்லி நாங்கள் அன்றைக்கு சட்டத்தரணி சுமத்தரனோட கதைக்க அவர் சொன்னபடியே நீங்க சொன்னது வியாழைக்குரிய வழக்கு போட்டபடியும். ஆனா போலீசார் எங்கண்ட அதாவது சட்டவியாழன்று இது நடப்பதற்கு சகலத்துக்கு மக்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு நாங்கள் அவருக்கே வழக்கு போடலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து. சரியோ அவைக்கு ஏன் வழக்கு போடலாம்? நீங்கள் வியாழ கதைக்கு அந்த நீங்க போட்ட படம் இந்த பிரச்சனைக்கு நீங்க அனுப்பின கடிதத்துக்காக வழக்கு போட்டது. அடுத்தது வியாராதிபதி இதுக்கு வியாராதிபதி வராமல் போலீசார் வந்து அங்க முட்டு கொடுத்து ஒரு ஓஎஸ்சி இதுக்கு 25 போலீசார் வர்றதுக்கும் காரணம் என்ன? ஆகையால நாங்கள் போலீசாருக்கு எதிராக ஒரு வழக்கை போட வரும். எல்லாம் முழு பேருக்கு 3 ஓஎஸ்சிக்கு எதிராக நாங்கள் கடுமையான இதை செய்யவும். நீங்க கொடுத்தத வந்து நீங்க காப்பி பண்ணீங்க பரவாயில்லை போலீஸ் தேவையில்லாம கேகேஎஸ் போலீஸ் தெளிவா போலீஸ் எல்லாம் பரவாயில்லை யோசிங்க கேகேஎஸ் தெளிவா அன்னைக்கு சொன்னோம் தெளிவா நீங்க கொடுத்த காப்பி பண்ணது பரவாயில்லை போலீஸ் அப்படி இல்ல யாழ்ப்பாணத்துல எல்லா போலீஸ் மத்திய ஒரு சபையை வந்து தாக்கி கொடுக்கலாம்னு கேள்வி கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே நாங்க கொடுத்து இப்ப நீங்க சொல்றது ஞாபகம் இருக்கு. போலீசார் எங்கிட்ட சபை நடவடிக்கைக்கு எதிராக இருந்தபடியா நாங்கள் போலீஸுக்கு எதிராக வழக்கு போடுறாங்க. நீங்கள் ஒரு ஆள் பண்ணி நாங்கள் அந்த அந்த ஒரு மாசத்துல சபக்காத்துல எனக்கு நான் பங்களிப்பு செய்யறேன் லோயருக்கு. சரி அது ஒரு தீர்மானம் உடனடியா போடும். சும்மா தீர்மானம் எடுத்தாங்க எடுத்தா வழக்க போடுவோம். இல்லைன்னா சும்மா வெறும் இதுல எத்தனையோ தீர்மானம் வந்தது. எத்தனையோ தீர்மானத்துல ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு ஒரு நுழைவு வந்ததா ஒரு முடிவு வந்ததா சிங்கள மொழியில பேப்பர் போடுற தீர்மானம் எடுத்தாங்க. அதுக்கு நடவடிக்கை இல்லை. இப்போ இது ஒன்று தான் ஆனா வந்திருக்கு. இப்ப போலீசாருக்கு எதிராக கட்டாயம் வழக்கு போடணும். உடனடியா அவருக்குரிய நேரத்தை கேட்டு கௌரவ சட்டத்திறனிக்கு உரிய நேரத்தை கேட்டு அவர் பேமெண்ட் கேட்டா பேமெண்ட்டை கொடுக்குறதுக்கான வழியை செய்து போலீசாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும். ஏன்னு கேட்டால் முழு குடியேற்றமா அவங்களாங்க நாங்கள் பயிரங்கமார் வேண்டுகோள சகல சட்டத்திறனிகளும் தமிழ் சட்டத்திறனிகளும் இதில் முன்னெடுக்கணும் பயிரங்கமார் வேண்டுகோள வருவோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒரு சட்டத்திறனியை காசு கொடுத்து குடிக்கிறது இல்லை. விரும்பின அனைத்து சட்டத்திறனியும் இதில் ஆஜராகணும். இந்த போலீஸுக்கு எதிரான இந்த நடவடிக்கை போலீசார் வந்து அரச காரியங்களை சட்ட சபையை நடத்த விடாமல் இருக்கணும்ன்றதை முன்வைச்சு சகல சட்டத்திறனிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம்னு நாங்கள் ஒரு கோரிக்கையை விட்டு அது செய்வோம். அடுத்த சபைக்குள்ள அடுத்த ஒரு வருஷம் காலம் கொடுக்காம நான் முன்மொழிகிறேன் அல்லது யாராவது முன்மொழிகள் நான் வழிபடுறேன். நான் முன்மொழிகிறேன். அப்போ எங்களுடைய சபை நடவடிக்கைகளை சபை நடவடிக்கைகளை மறித்த இடையூறு செய்கின்ற பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட இந்த செயற்பாடுகள் ஈடுபடுகின்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக சபை நடவடிக்கைகளை செய்ய விடாமல் தடுத்ததற்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்த என்று இல்லை அதுதான் ஏதாச்சும் ஏதோடு போனால் தான் தெரியாது. ஆகவே நாங்கள் போலீசாருக்கு எதிராக அன்றைக்கே உடனே சொல்லப்பட்ட கோர்ட்டிலே அந்த ஆர்குமெண்ட்லேயே சொல்லப்பட்டது. நீங்கள் எங்களுடைய சட்ட ஏற்பாட்டை நீங்கள் செய்ய விட தடுக்கையில் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு எதிராக நாங்கள் வழக்குக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு என்று வடிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு போலீசாருக்கு. அது அறிஞ்ச பல இது எல்லாரும் எதிர்பார்த்தது நீங்க கூட எதிர்பார்த்தீங்க இன்றைக்கு ஒரு கட்டளை வந்துருக்கும். எங்களுக்கு 17 வழங்குறது இது வந்து வளமையா நடந்தா தள்ளுபடியாக வேண்டிய போட்டா உடனடியாக விடுவிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளவு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிற கட்டத்துல நாளாந்தம் வந்து காணி அபகரிப்புக்கான நடவடிக்கையை நடக்கணும். இருந்து கூட காலம இயக்கத்தில பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் உள்ள ராணுவ மாப்பு காணி இலக்க வந்து பொதுமக்கள் போய் அதை போராடி தடுத்திருக்கீங்க.
அப்ப தொடர்ந்து காணி பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை எல்லாம் நடக்குது. அப்ப நாங்க இதை இவ்வளவு வேகமாக இதை முன்னெடுத்து இந்த பிரச்சனை தீர்க்க மாட்டால் இந்த காணி பிடிக்கிற நடவடிக்கையும் வந்து முற்றுமுழுதாக தரப்படும். அப்போ அதை விவகாரம் முன்மொழிஞ்சிருந்தேன் பணிமொழிஞ்சு சொல்லலாங்க. அன்றைக்கு எப்படி கேட்கலாம் நீங்க இருந்து வராம மாசம் சரி, சரி. இல்ல உண்மை- இல்ல மாசம் இல்ல, அதோட வந்து அப்ப சபை நடவடிக்கை போங்க. அது பின்னைக்கு எல்லாரும் என்னண்டா, நாங்க இப்ப ஒவ்வொரு சபையிலும் என்ன செய்யறோம்னு சொன்னா அறிக்கை படி நேரத்தின்படி எல்லா அதுகளையும் முடிச்சுட்டு டீயே குடிச்சு வடையை சாப்பிட்டுட்டு கடைசியா அந்த கையெழுத்து பிரச்சனை கலைக்க போறதால அப்படியே முடிஞ்சதானே, இப்ப காய்ச்சல் இப்ப மாதிரி தானே. நான் ப்ராப்பர்ட்டி அதுல சொல்றேன் மாசம் எலெக்ஷன் பேர் தான் நான் கூட கூட 20 காணிக்காரர் இருக்கா 20 காணிக்காரர் போட்டு 4 மெம்பர் 80 பேர் தான் கூட அரசியல்ன்றீங்க. சரி, அதை இல்ல அதை கேட்போம். இப்ப சரிதானே, நாங்கள் அடுத்த நேச்சுரல் படிப்போம், சென்ற விட்டு அறிக்கை